ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னிலேருந்து நம்ம பார்க்க போகிற ட்ராமா பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி டாப் ரேட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு தரமான கொரியன் ட்ராமா தான். எத்தனை பேர் இந்த ட்ராமாவை ஆல்ரெடி பார்த்துட்டீங்கன்னு தெரியலை, பட் எத்தனை வாட்டி பார்த்தாலும் இந்த ட்ராமா வந்துட்டு பயங்கரமான வர்த் வாட்சிங் ட்ராமா தான். ஸோ ஏற்கனவே பார்த்துருந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக பாருங்கள். பார்க்காதவங்களுக்கும் கண்டிப்பாக அந்த ட்ராமா அதை விட சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. சரி வாங்க, இப்போ நம்ம லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ட்ராமாவோட ஓப்பனிங்லேயே பார்த்தா நிறைய வயசானவங்களாம் ஒரு இடத்துல இருக்கிறத காமிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு இந்த கவிதை எழுதுறது இல்லை வரைகிறது, அவங்க மனசுக்குள்ளே என்னெல்லாம் தோணுதோ அது எல்லாத்தையுமே அவங்க பண்ணலான்ற மாதிரியான ஒரு பிளேஸில் உட்காந்து நிறைய பேரை வரையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. பாதி பேர் வந்துட்டு அதில் கவிதைலாம் எழுதிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு பாட்டி மட்டும் பார்த்தா எதுவுமே பண்ணாமல் அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் பார்த்துக்கிறதுக்கு அங்கே டீச்சர் மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்களா, அவங்க இந்த பாட்டிக்கிட்ட வந்துட்டு என்னாச்சு, நீங்கள் மட்டும் ஏன் எதுவுமே பண்ணாமல் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க, நீங்கள் எழுதுறது தான் கவிதை, நீங்கள் வரைகிறது தான் ட்ராயிங், ஸோ உங்கள் மனசுக்குள்ள என்ன தோணுதோ அதை நீங்கள் அப்படியே பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போகவும் இவங்களும் பார்த்தா ஒரு ப்ளூ கலர் கிரான் எடுத்து அப்படியே கிறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அதுலேருந்து தான் இந்த கதையை ஆரம்பிக்குது. ஒரு கடல் அலையில் காமிக்கிறாங்க. அங்கே இடத்துக்கு ஒரு குட்டி பொண்ணு வரா. இவ தான் பார்த்தா நம்ம ட்ராமாவோட ஹீரோயின். ஆக்சுவலாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டியை காட்டியிருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோயின். ஸோ அவங்களுடைய சின்ன வயசு ஸ்டோரி தான் இந்த கதையை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம ஹீரோயினுடைய பேர் வந்துட்டு ஏசுன். இப்போ அவள் பார்த்தா அந்த கடல்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு அந்த கடலுக்குள்ளே அவங்க அம்மா பார்த்தா கடல் நத்தையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க போல. ஏன்னா அதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரமே. இந்த கடல் நத்தையெல்லாம் பிடிக்கிறாங்க இல்லையா, ஸோ அதை வித்து தான் அவங்க ஃபேமிலியை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்க தண்ணிக்குள்ள அந்த வேலையை பார்த்துட்டு இருக்க. இவ பார்த்தா வெளியே நின்று கத்திட்டு இருக்கா, அம்மா இவ்வளோ நேரமா, நீ மட்டும் ஏமா இவ்வளோ நேரம் தண்ணிக்குள்ளேயே இருக்க, உன் கூட இருக்கவங்களாம் வெளியே வந்து ரொம்ப நேரம் ஆச்சுல, நீ ஏமா இப்படி பண்ற, சீக்கிரமா வெளியே வாமா, எனக்கு உன்னை பார்க்கணும், உண்மையாவே நீ கடல் நத்தையை பிடிக்கிறதுனால தான் இவ்வளோ நேரம் தண்ணிக்குள்ளே இருக்கியா, இல்லை நான் உன்னை பார்த்துக்கூடாதுன்னு சொல்லி என்னை வெறுப்பேற்றுறதுக்காக அவ்வளோ நேரம் இருக்கியான்னு சொல்லி இவ பாட்டுக்கு நின்று கத்திக்கிட்டே இருக்கா. ஆனால் அவங்க அம்மா அது எதுவுமே கேட்கல. அவங்க பாட்டுக்கு கடலுக்குள்ளே அவங்களுடைய வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு பார்த்தா அங்கே வந்துட்டு ஒரு குட்டி பையன் வரான். இவன் தான் வந்துட்டு நம்ம ட்ராமாவோட ஹீரோ. என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா குவாங்சிக். அவனை பார்த்ததுமே அங்கே ஹீரோயின் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்துட்டு சொன்ன கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. சும்மா சும்மா அம்மா அம்மான்னு சொல்லி கத்திட்டு இருக்காம, பாவம் உன் பின்னாடி ஒரு பையன் சுற்றிட்டு இருக்கானே செவந்த கண்ணத்தோட, அவனையும் கொஞ்சம் திரும்பி பாருன்ற மாதிரி கலாய்க்குவோம். ஏசுனுக்கு கடுப்பாயிடுது. ஏண்டா உனக்கு வர வேலையே இல்லையா, ஏண்டா எப்போ பாரு என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்க, அதுவும் ஏன் என்னை பார்க்கும் போதெல்லாம் உன் கண்ணம் எப்படி செவந்து போகுதுன்ற மாதிரி அந்த பையனை திட்ட ஆரம்பிச்சிடா. அவன் பாவமாக மூஞ்சி வச்சுட்டு இருக்கான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அதுவா அப்படி ஆகுது, வெயிலுக்கு அப்படி ஆகுதோ என்னமோ தெரியலன்ற மாதிரி சொல்ல இவளுக்கு டென்ஷன் ஆகுது. ஒரு பக்கம் அவ்வளோ நேரம் கூப்பிட்டு இருக்கா, அவங்க அம்மா வர கடலை விட்டு வெளியே வரல. இன்னொரு பக்கம் இந்த பையனை வர வச்சு இவங்கெல்லாம் கலாய்க்கவும் ஒரு மாதிரி கடுப்புலேயும் முறைச்சு பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்கா. ஒரு வழியா இப்போ அவளுடைய அம்மாவும் வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடல்ல இருந்து வெளியே வந்துடுறா. அந்த டைமுக்கு அங்கே நிறைய பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அதில் ஒருத்தவங்க பார்த்தா பிடிச்சிட்டு வந்த நத்தை எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட கொடுத்து இது எல்லாத்தையுமே போயிட்டு நல்ல வேலைக்கு வித்துட்டு வாடான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே ஹீரோவோட அம்மாவா என்னன்றதெல்லாம் தெரியல. அப்போன்னு பார்த்து அங்கே ஏதோ ஒரு பாட்டிக்கு வந்துட்டு வயசானவங்களாம் அவங்களுக்கு வந்து உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து பிடிச்ச பொருள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அவங்க வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறதுக்காக எல்லாத்தையுமே எடுத்து வைக்க, ஹீரோயினோட அம்மா மட்டும் பார்த்தா நான் ஏன் கொடுக்கணும், நான் கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வர்றது வந்துட்டு என் குடும்பத்துக்கே பத்த மாட்டேங்குது, அப்புறம் எதுக்கு நான் அந்த கிழவிக்கெல்லாம் தரணுன்ற மாதிரி சண்டை போட, மற்றவங்களாம் வந்துட்டு என்ன நீ இப்படியெல்லாம் பேசுகிற, அவங்க தானே நமக்கு இந்த வேலையவே கற்றுக் கொடுத்தாங்க, அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே நம்மளும் அவங்கள மாதிரி வயசாகும், ஸோ அந்த டைமுக்கு நம்ம தானே நம்மளுக்கெல்லாம் மாற்றி மாற்றி உதவி பண்ணிக்கணும், இப்போ போயிட்டு நீ இப்படிலாம் நன்றி கிட்டத்தனமாக பேசக்கூடாது, அவங்க மட்டும் இல்லை நான் நமக்கு இந்த வேலை எப்படி பண்ணணுன்றது தெரிஞ்சிருக்குமா என்னன்ற மாதிரிலாம் சத்தம் போட, அப்போவும் ஹீரோயினோட அம்மா பார்த்தா அதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது, அவங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொடுங்க, ஆனால் நான் கஷ்டப்பட்டு என் உயிர் கொடுத்து பிடிச்சிட்டு வரதெல்லாம் என்னால் யாருக்கும் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி பயங்கரமாக சண்டை போட, இந்த லேடிஸ் எல்லாமே அவங்கள திட்டிட்டு இருக்காங்க, நீ இப்படிலாம் நடந்துக்க கூடாது, இதெல்லாம் ரொம்ப தப்பு பாவம்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க அது எதையுமே கேட்குற மாதிரி இல்லை. இவங்க இப்படி பண்ணுறத பார்த்துட்டு அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு லேடி மட்டும் பார்த்தா ஹீரோயினோட அம்மா வந்துட்டு வேணுனே வம்புகளுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. என்னன்னா ஹீரோயினோட அம்மாவுக்கு வந்துட்டு 2 ஹஸ்பண்டா. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னாச்சுன்னு தெரியல, அவர் இறந்துட்டு இருக்காரு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு பிறந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயின் ஏசுன். அதுக்கப்புறம் இவங்களுக்கு மறுபடியும் 2வது ஹஸ்பண்ட் கூட கல்யாணம் ஆகி அவங்களுக்கு வந்துட்டு 2 குழந்தை இருக்கு போல. ஸோ இப்போ ஹீரோயின் பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட தம்பி ஒருத்தர் இருப்பாரு, அவங்க வீட்டில் தான் பார்த்தா அவள் வளர்ந்துட்டு இருக்கா. இவங்க வந்துட்டு ஹீரோயினை பார்த்துக்கல, அதுக்கு பதிலாக செகண்ட் ஹஸ்பண்ட் கூட அவங்க 2 குழந்தைங்க கூட தான் இவங்க இருக்காங்க போல. ஸோ அதையெல்லாம் வச்சு இவங்க ஒரு மாதிரி சாடமாடையாக பேசவும் இவங்களுக்கு கோவம் வந்துருதா. ஸோ அதனால அந்த பேசின லேடியோட அந்த மீன் கூட இருக்கும் இல்லையா, அதை பார்த்தா எட்டி கடலுக்குள்ளே தள்ளுற மாதிரி தள்ளி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இப்படியே சண்டை போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடா. ஸோ இப்படியே சண்டை போட்டுட்டு அவங்க பார்த்தா ஹீரோயினை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலாக ஹீரோயினோட அம்மா பார்த்தா ஹீரோயின் மேலே ரொம்ப பாசம்
பாசமாக தான் இருப்பாங்க. ஆனால் அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பாசத்தை காட்டிட்டாங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு நான் அவங்க கூட இருக்கேமான்னு சொல்லிடுவா. பட் இவங்களால இப்போ இவங்க இருக்க கஷ்டத்தில் அவளையும் சேர்த்து வளர்க்க முடியாது. ஸோ இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் தம்பி வீட்டில் கொஞ்சம் பணம் காசு அவங்க பணக்காரங்கன்றதுனால அங்கே வளர்ந்தா அவள் சந்தோஷமாக வளருவான்றதுக்காக தான் இவங்க எப்போ பாரு ஹீரோயின் மேலே பாசமாகவே இருந்தாலும் அதை மோஸ்ட்லி வெளியே காமிச்சிக்காம அவன் மேலே கோவத்தை மட்டுமே காட்டுற மாதிரியே பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனாலும் ஹீரோயினுக்கு பார்த்தா அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அம்மாவாச்சு. அவங்க மேலே பாசமாக இருப்பா. அடிக்கடி அவங்கள பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டே இருப்பா. இப்போ கூட இவ ஏதோ கவிதை போட்டியில் கவிதை எழுதி அதில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காளாம். அந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட ரொம்ப சந்தோஷமாக சொல்ல அவங்க பார்த்தா நீ எதுக்கு கவிதைலாம் எழுதுற, நம்மள மாதிரி கஷ்டப்படுற குடும்பத்துக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியமான்ற மாதிரி கேட்டு திட்ட. அதெல்லாம் இருக்கட்டுமா, ஒரு வாட்டி நீ என்னுடைய கவிதையை படித்து மட்டும் பாருன்ற மாதிரி சொல்கிறா. ஆனால் அவங்க அம்மா படிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த கவிதையை என் கிட்ட காட்டுறதை விட்டுட்டு கொண்டு போய் உன் பாட்டி கிட்ட காமிச்சு நான் இவ்வளோ அழகாக கவிதை எழுதுறேன்ல அதுக்காகவாச்சு எனக்கு கொஞ்சம் படிக்க வைங்கன்ற மாதிரி அவங்க கிட்ட கேளு, அதுவாச்சும் உனக்கு ஃபியூச்சரில் யூஸ் ஆகுன்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்க. இவன் அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் என் கவிதையை முதல்ல படிங்கன்ற மாதிரி அங்கேயே உட்காந்துட்டு இருக்கா. ஆனால் இவங்க படிக்கிறதுக்கு ரெடியா இல்லை. சரி நீ இதுக்கப்புறம் இங்கேயே இருக்காத, என் புருஷன் வந்தாலும் வந்துடுவாரு, ஸோ நீ கிளம்பி போன்ற மாதிரி அந்த பொண்ணை அனுப்புறதுலேயே பார்க்க. அப்போ தான் அவள் பார்த்தா இந்த மாதிரி எனக்கு அங்கே சாப்பிட கூட பிடிக்கலம்மா, சித்தப்பா எப்போ பாரு நான் சாப்பிடும்போது எனக்கு ஒரு மீன் கூட கொடுக்காம என்னை ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுறாரு. அவர் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு அவங்க வீட்டில் சாப்பிடணுன்னு கூட தோண மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, பேசாமல் நான் அங்கே போகாமல் இங்கே உன் கூடவே இருந்துறவா. நீ எனக்கு அதிகமாக சாப்பாடு போடலனாலும் பரவாயில்ல, நான் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக உன் கூடயே இருந்துடுறமான்ற மாதிரி ரொம்ப அழுதுகிட்டே ஃபீல் பண்ணி பேச இவங்களுக்கு அதை கேட்டதுமே ரொம்ப கஷ்டமாயிடுது. ஆனாலும் இப்போ நம்ம மனசு இறங்கி பொண்ணு இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லி ஒத்துக்கிட்டா அவள் நம்ம கூட இருந்து ரொம்ப கஷ்டப்படுவாளேன்னு சொல்லிட்டு அது ஏன் உனக்கு கஷ்டமாக இருக்குது, என்ன இருந்தாலும் அதுதானே உன் அப்பா வீடு, ஸோ நீ அங்கே தான் போய் இருக்கணும், போ இங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை திட்டி அங்கேருந்து அனுப்பி விட்டுட. யசுனுக்கு பாவம் மனசே உடஞ்சு போயிடுது. அழுதுகிட்டே அங்கேருந்து போகும்போது தான் இவங்களுடைய செகண்ட் ஹஸ்பண்ட் பார்த்தா கரெக்டாக அங்கே வந்திருப்பாரு. வந்தவர் யசுன் மேலே பாசமாக தான் இருப்பார் போல். ஸோ யசுன்னு பேரை சொல்லி கூப்பிட்டா அவள் பார்த்தா பாவம் அவங்க அம்மா திட்டினதில் கண்டுக்காமல் அப்படியே அங்கேருந்து போயிடுறா. ஆனாலும் இவர் கேட்குறாரு ஏன் எப்போ பாரு அந்த பொண்ணை வந்து திட்டிகிட்டே இருக்க, அவங்க மேலே எவ்வளோ பாசமாக இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது பாசத்தெல்லாம் வெளியே காட்டினா அவள் இங்கே வந்து கஷ்டப்படுவாள், அங்கே இருக்கிறது தான் அவளுக்கு நல்லது, இருக்கட்டும் விடுங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் அவள் போனதுக்கு அப்புறமா தான் அவங்க அம்மா வந்துட்டு அவங்களுடைய சிகரெட் பேக்கெட்டை வந்துட்டு இவன் நினச்சி வச்சுட்டு போயிருக்கிறதே பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே இறங்கி நத்த பிடிக்கும் போது மூச்சு விடுறது ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ இவங்களுக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குன்றதுனால லங்ஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டா அது ரொம்ப கஷ்டமாயிடுமேன்னு சொல்லிட்டு இவ பார்த்தா அது பிடிக்காம அவங்க அதை பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு தனியை வச்சு அதை நினச்சி வச்சுட்டு போயிருப்பா போல. ஸோ அதை இப்போ இவங்க எடுத்து பார்த்துட்டு அவள் என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கா, ஆனால் என்னால் அவளை கூட வச்சு நிம்மதியாக பார்த்துக்க கூட முடியுதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அதை வெளியே காட்டிக்கல. பட் இவங்க இப்படி கஷ்டப்படுறது அவங்களுடைய செகண்ட் ஹஸ்பண்டுக்கு பார்த்தா புரியுது. ஸோ அன்றைக்கி நைட்டே அந்த பொண்ணு வந்துட்டு கவிதை எழுதியிருக்கேன் அதை நீங்கள் படிக்கணும்னு சொல்லியிருப்பாள். போகும்போது அந்த பேப்பரை இங்கேயே தான் வச்சுட்டு போயிருப்பா போல். ஸோ இவர் அதை எடுத்து பார்த்துட்டு இங்கே வா, உன் பொண்ணை எப்போ பாரு நேரில் பார்க்கும் போதெல்லாம் திட்டிகிட்டே இருக்கியே, அவள் உன்னை பற்றி எவ்வளோ பெருமையாக சந்தோஷமாக எழுதி வச்சிருக்கான்றத நீயே படிச்சு பாருன்ற மாதிரி அந்த பேப்பரை எடுத்து கொடுக்கவும் இவங்க அப்போ தான் அதை படிக்கிறாங்க. இவ பார்த்தா அவங்க அம்மாவை பார்த்து ரொம்ப உருகி எழுதி வச்சிருக்கா. இவளுக்கு அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க வந்துட்டு எப்போ பாரு அந்த நத்தை பிடிக்கிறதுக்காக தண்ணிக்குள்ளேயே தானே இருப்பாங்க. ஸோ அதனால் இவளுக்கு நத்தையே பிடிக்காது. எனக்கு என் அம்மா எப்பயுமே என் கூடவே இருக்கணும், அவங்கள நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், நான் படித்த பெரியாளாகி அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் பண்ணணுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க அம்மாவை பற்றி மட்டும்தான் அந்த கவிதையில் அவள் எழுதியிருக்கா. ஸோ அதையெல்லாம் இவங்களுக்கு படிச்சதுமே அவ்வளோதான் மனசே கேட்கல. ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருந்தவங்க அடுத்ததே பார்த்தா கோவத்தோட அவள் இருக்க அந்த சித்தப்பா வீடு இருக்குல்ல, அதான் இவங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட தம்பி வீடு, அங்கே தான் வராங்க. வந்தவங்க ஒரு மீனெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல். அது எல்லாத்தையுமே அங்கே தூக்கி விட்டு இருந்துச்சு. என் பொண்ணுக்கு ஒரு மீன் கொடுக்கறதுக்கு கூட உங்கள் குடும்பத்தில் வக்க இல்லையா, ஏன் அவளை மட்டும் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, என்ன இருந்தாலும் அவள் உங்கள் குடும்பத்தோட வாரிசு தானே, இதுவே அவளுடைய அப்பா இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அவருடைய மனசு தாங்குமான்ற மாதிரி பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட அம்மாவுமே அங்கே தான் இருப்பாங்க போல். ஸோ அவங்க கிட்டேயும் கத்துறாங்க, இந்நேரத்துக்கு உங்கள் புள்ள மட்டும் உயிரோடு இருந்திருந்தா அவர் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அந்த பிள்ளையோட முகத்தில் உங்கள் பையனோட முகச்சாட கொஞ்சம் கூட தெரியலையா, அப்படிலாம் இருந்தோம் ஏன் நீங்கள் அவளை கஷ்டப்படுத்துறீங்கன்ற மாதிரி பயங்கரமாக சண்டை போடுறாங்க. ஆனால் அந்த பாட்டி ஒரு வார்த்தை கூட பேசல. அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்தா ஹீரோயினை எப்பயுமே ஒரு மாதிரி வேலை வாங்கிட்டு அவரை வேலைக்காரி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ கூட உட்காந்து பாவாங்க பாத்திரம் தான் கழுவிட்டு இருக்கா. அதையெல்லாம் பார்த்ததுமே அவங்க பயங்கரமாக கோவப்பட்டு நீங்கள் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவீங்க, ஆனால் ஏன் புள்ள மட்டும் உங்களுக்காக அங்கே பாத்திரம் கழுவி கொடுத்து வேலை பண்ணணுமா, அதெல்லாம் அவள் இனிமேல் பண்ணவே மாட்டான்ற மாதிரி அவளை பார்த்தா கையோட அங்கே இருந்து இவங்க கூடயே தங்க வச்சுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. யசுனுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா தன்னோட அம்மா தமக்காக சண்டை போட்டு நம்மளை இப்படி கூட்டிகிட்டு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கா. இப்போ போகிற வழியில தான் அவங்க அம்மா கேட்குறாங்க, என் கூட இருக்கிறதுனா உனக்கு ரொம்ப பிடிக்குமான்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம்மான்னு சொல்கிறா. ஏன் அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன்னா நீங்கள் என்னுடைய அம்மால அதனால தான்ன்ற மாதிரி சொல்லவும், இத்தனை நாளாக இந்த பொண்ணை இப்படி நம்ம தனியாக விட்டுட்டுமேன்ற மாதிரி உங்களுக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் அந்த கவிதையில் வந்துட்டு என் அம்மா ஒரு நாளைக்கு 100 வான் சம்பாதிக்கிறதுக்காக தான் அவ்வளோ நேரம் அந்த தண்ணிக்குள்ளேயே மூச்சு பிடிச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இதுவே நான் மட்டும்
கஷ்டப்பட்டு படித்து பெரிய ஆள் ஆனேன்னா ஏமா வந்த மாதிரி நான் கஷ்டப்பட விடவே மாட்டேன், நானே அவங்களுக்காக டெய்லி 100 கொடுத்துருவேன்ற மாதிரி ஒரு லைன் எழுதியிருப்பா போல. ஸோ அதை இப்போ உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரவும், நீ என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு சொல்கிறல்ல, அப்போ நான் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீ சீக்கிரமாகவே பெரியவளாக வளர்ந்து எனக்காக டெய்லி 100 மட்டும் சம்பாரிச்சிட்டு வந்து கூடுன்ற மாதிரி சொல்ல இவளுக்கு ரொம்ப குஷியாயிடுது. அம்மா அப்போ அந்த கவிதையை நீ படிச்சியான்ற மாதிரி கேட்கும்போது இவங்களும் அவகிட்ட அப்படியே முட்டி போட்டு உட்காந்து ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு, நான் வெயிட் பண்ணுறேன், நீ சீக்கிரமாகவே பெரியவளாக வளர்ந்து டெய்லி எனக்காக 100 சம்பாரிச்சிட்டு வந்து கொடுப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி சொல்ல அவள் ரொம்ப குஷியாயிடுறா. எனக்கு இந்த கவிதைக்கு செகண்ட் ப்ரைஸ் கிடச்சிதுமா தெரியுமான்ற மாதிரி சொல்ல, மார்க் போட்டவனுக்கு கண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன், இதுக்கெல்லாம் முதல் ப்ரைஸ் கொடுத்துருக்கணுன்ற மாதிரி பாராட்டிட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தூங்கவும் வச்சிடுறாங்க. அவள் தூங்கினதுக்கு அப்புறமா செகண்ட் ஹஸ்பண்ட் கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காங்க, இது வரைக்கும் என் கிட்ட தான் எல்லாருமே வந்துட்டு பணம்னு அலைவாங்க, என் அப்பா அம்மாவும் எனக்கு பெருசாக எதுவுமே பண்ணாமல் கடனை மட்டும்தான் சேர்த்து வச்சுட்டு போனாங்க. முதல் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லாமல் நர்ஸ் வேலை பார்க்கவே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு காசை சேர்த்தேன். இப்போ ரெண்டாவது ஹஸ்பண்டாக வந்த நீயும் பெருசாக எந்த வேலையும் பண்ணாமல் வெட்டியாக தான் சுற்றிட்டு இருக்க. நான் தான் இப்போ வரைக்கும் எல்லா குடும்ப பாரத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இவன் மட்டும்தான் என்னுடைய பாரத்தை எல்லாத்தையுமே பாதி அவள் எடுத்துக்கணும்னு நினைக்கிறா. அதனாலேயே என்னமோ இவளை நினச்சா மட்டும் எனக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குது. அதே சமயம் இவன் மேலே இருக்க அக்கறையும் பாசமும் தினம் தினம் கூட்டிகிட்டே போகுதுன்ற மாதிரி அவளை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹஸ்பண்டும் இதெல்லாம் கேட்டுட்டு, நீ கவலையே படாத, நீ நினைக்கிற அளவுக்கு உன் பொண்ணு ரொம்ப பெரிய ஆளாக வருவா, அதுக்கான தைரியமும் திறமையும் அவகிட்ட இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. கூடிய சீக்கிரமே நீ நினச்சதை விட அவள் ரொம்ப பெரிய ஆளாகி உனக்கு நிறைய பாராட்டையும் பெருமையும் வாங்கி தருவா பாருன்ற மாதிரி சொல்ல, அது நடந்தாலே போதுன்ற மாதிரி இவங்களுமே பார்த்தா சந்தோஷப்பட தான் செய்கிறாங்க. இப்போ கட் பண்ணி அடுத்த நாள் காலையில் பார்த்தா ஹேசனோட அம்மா வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்களுடைய இன்னொரு 2 பசங்களுக்கும் ஹீரோக்கும் ரைஸ் கேக்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. என்னன்னா ஹீரோயினோட ஸ்கூலில் வந்துட்டு பிரசிடென்ட்காக சும்மா ஒரு ஓட்டிங் நடந்திருக்கும் போல், இந்த ஸ்கூலுக்குள்ளே லீடர் மாதிரிலாம் செலக்ட் பண்ணுவாங்களே அதில் நடந்திருக்கு போல். அதில் ஏசுன்னு பார்த்தா வைஸ் பிரசிடெண்ட்டாக செலக்ட் ஆயிருக்கான்னு சொல்லியிருப்பா போல். அதனால இவங்க சந்தோஷமாக அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. ஆனால் அவள் பார்த்தா பயங்கரமாக அழுதுட்ருக்கா, நான் பிரசிடென்ட் தானே ஆகியிருக்கணும், ஏன் வைஸ் பிரசிடென்ட் ஆனேன்ற மாதிரி அழுதுட்டு இருக்கும்போது தான் ஹீரோ சொல்கிறான், இந்த மாதிரி ஏசுனுக்கு தான் வந்துட்டு அதிக ஓட்டு வந்துச்சு, ஆனால் அவளை வந்துட்டு பிரசிடெண்ட்டாக ஆக்காமல் வைஸ் பிரசிடெண்ட்டாக ஆக்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினோட அம்மாவுக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியலை. உடனே ஹீரோயினும் என்னுடைய பதவியை திருடிட்டாங்கம்மான்ற மாதிரி சொல்ல, இது திருடிட்டாங்களா, என்ன நடந்துச்சுன்ற மாதிரி கேட்கும்போது தான் ஹீரோயின் சொல்கிறா, ஆக்சுவலி ஸ்கூலில் வந்துட்டு பசங்களுக்குள்ளே இந்த மாதிரி பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு ஓட்டிங் எடுத்திருக்காங்க. அதில் எல்லாருமே பார்த்தா ஹேசோனுக்கு தான் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க, அவள் தான் ரூல்ஸ் படி பிரசிடென்ட் ஆகியிருக்கணும். ஆனால் அவள் கூட போட்டி போட்ட இன்னொரு பையன் வந்துட்டு கொஞ்சம் பணக்கார வீட்டு பையன்றதுனால அவங்க அப்பா அம்மா பார்த்தா ஸ்கூல் டீச்சருக்கு காசு கொடுத்து இவன் வந்துட்டு பிரசிடென்ட் ஆகணுன்ற மாதிரி டீச்சரை கரெக்ட் பண்ணி இப்படி மாற்றிட்டாங்க போல். ஸோ அந்த விஷயம் வந்துட்டு ஹேசனுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா டீச்சர்கிட்ட போய் கேட்டிருப்பா, நான் தானே சார் பிரசிடென்ட் ஆகியிருக்கணும், அவங்களுடைய அப்பா அம்மா இப்படி பண்ணதுனால எதுக்கு இப்படி போஸ்டிங்கை மாற்றுறீங்கன்ற மாதிரி கேட்க, டீச்சர் பார்த்தா அதெல்லாம் உனக்கு இந்த வயசில் புரியாது, போக போக புரிஞ்சுப்ப, நீ தான் வைஸ் பிரசிடென்ட் இருக்கிறதா இருந்தால் இல்லைனா விடுன்ற மாதிரி அவளை திட்டி அனுப்பியிருப்பார் போல். ஸோ அந்த விஷயம் எல்லாத்தையுமே இப்போ ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லவும் அவங்க பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்த சீன்லேயே பார்த்தா ஹீரோயினோட அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ஆனாலும் அந்த ஃப்ரெண்டோட மாமியார் பார்த்தா இவங்கள தான் எல்லா வேலையுமே செய்ய சொல்லி சாவடிப்பாங்க போல். அதனால் அந்த உச்சி வேலையில் அவங்க வேலை பார்க்குறத பார்த்துட்டு ஹீரோயினோட அம்மா போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தா இவங்களுக்கு வந்துட்டு அவங்கக்கிட்ட இது ஒரு நெக்லஸ் மாலை புதுசான ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குது போல், ஸோ அது தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் என்னால் இப்போதைக்கு கொடுக்க முடியாது, என் மாமியாருக்காருக்கு தெரிஞ்சால் அப்புறம் அதையும் என்கிட்ட இருந்து பிடிங்கிப்பான்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லும்போது, ப்ளீஸ் உனக்காக நானே வந்துட்டு இந்த இடத்த ஃபுல்லாக உழுது தரேன், உனக்கு வேலையே வைக்க மாட்டேன், அதுக்கு பதிலாக எனக்கு அந்த நெக்லஸையும் ட்ரெஸ்ஸையும் மட்டும் கொஞ்சம் கடனாக கொடு, நான் யூஸ் பண்ணிட்டு மட்டும் திரும்ப கொடுத்துட்றேன்ற மாதிரி கெஞ்சி கேட்கவும் சரின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டும் கொடுத்துட்றாங்க போல். அதனால் அடுத்த சீன்லேயே பார்த்தா ஹீரோயினோட அம்மா வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸு அவங்கக்கிட்ட இருந்து வாங்கின நெக்லஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு கெத்தா ஸ்கூலுக்கு வந்துட்டு ஏசனோட டீச்சரை பார்த்து பேசுகிறதுக்காக வராங்க. அப்படி உள்ளே வந்துட்டு இருக்கும் போதே அங்கே இவ எழுதியிருப்பா இல்லையா ஒரு கவிதை, அதுக்கு இவளுக்கு செகண்ட் ப்ரைஸ் தானே கிடச்சிருக்கும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தா அதே பையனுக்கு தான், அதாவது அந்த பிரசிடென்ட் பதவியை அவங்க ஒரு அப்பா அம்மா வந்துட்டு தட்டி பறிச்சாங்கல்ல, அந்த பையனுக்கு தான் கிடச்சிருக்கும் போல். ஏன்னா அந்த பையனோட அப்பா வந்துட்டு ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கார், கவர்மெண்ட் போஸ்ட்டில். அதனால தான் அவனுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அந்த கவிதை போட்டியில் கூட கிடச்சிருக்கு, இல்லைனா அதுவுமே ஏசுனுக்கு கிடைக்க வேண்டியது தான். ஸோ அதையெல்லாம் பார்த்ததுமே இவங்க பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க. எல்லா இடத்துலையும் பணம் தான் விளையாடுதா, திறமைக்கு மரியாதையே கிடையாதான்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்கும் போதே டீச்சர் வந்துடுவோம் அவர்கிட்ட வந்துட்டு தனியாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி என் பொண்ணுக்கு தானே அந்த பதவி கிடச்சிருக்கணும், ஆனால் நீங்கள் ஏன் வந்து அதை மாற்றினீங்கன்ற மாதிரி கேட்கும்போது டீச்சருமே இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக எடுத்து சொல்ல இவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஏதோ சாப்பிட்றதுக்கெலாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல். அது மட்டும் இல்லாமல் அவர் குளிருக்கு போட்டுக்கிறதுக்காக ஏதோ ஒரு சாக்ஸுமே இவங்க வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. கூடவே பசங்க எல்லாருக்கும் கொடுக்க சொல்லி ரைஸ் கேக்கெலாம் இவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க டீச்சரும் சரி ஓகே நான் ஏதாவது பார்க்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாரு. ஆனால் அவங்க கிளம்பி போனதுக்கப்புறமா தான் தெரியுது இவங்க ஒரு சாக்ஸ் வந்துட்டு டீச்சருக்கு கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் பார்த்தா கொஞ்சம் பணத்தையுமே அந்த டீச்சருக்கு
சேர்த்து வச்சு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்க போனதுக்கப்புறமா தான் அதை டீச்சரே நோட் பண்ணுறாரு. ஸோ இப்போ ஒரு வேலையாக ஸ்கூலை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா அம்மாவும் ஏசனும் தான் ஒன்றா நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ தான் அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க, இனிமேல் எதுக்கப்புறம் உன் டீச்சர் சொல்கிறத நீ கேட்டு நல்ல பிள்ளையாக நடந்துக்கோ, அப்போ தான் நீ படித்து நல்ல நிலைமைக்கு போக முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டுருக்க. இவ பார்த்தா உடனே நான் சீக்கிரமாகவே படித்து பெரியாளாகி உனக்கு இதே மாதிரி ஒரு முத்து மாலையை நான் பரிசாக வாங்கி கொடுப்பேமான்ற மாதிரி சொல்கிறா. ஏன்னா இவங்க அந்த முத்து மாலையை வந்துட்டு தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட தானே வேலை பார்த்து கொஞ்சம் கடனாக கேட்டு போட்டு வந்திருப்பாங்க. ஸோ அது இவளுக்கு தெரிஞ்சதுனால தான் இப்படி சொல்கிறா போல். அப்போ அப்படி சொன்னதுமே அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கூடவே ஏசுன்னு வந்துட்டு எனக்கு இந்த பிரசிடென்ட் பதவியெல்லாம் வேண்டாமா, நான் வைஸ் பிரசிடென்ட்டாகவே இருந்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்காகலாம் நீங்கள் யாருக்கிட்டையுமே இறங்கி போகணுன்ற அவசியம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லும்போது அவங்க உடனே அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கிடைக்காத எல்லா விஷயமுமே உனக்கு கிடைக்கணும், நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக அம்மா என்ன வேணாலும் பண்ணுவேன்ற மாதிரி அவளை சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ அன்றைக்கி நைட்டே பார்த்தா வீட்டுக்கு வந்தவங்க இவங்க சிகரெட்லாம் பிடிப்பாங்க இல்லையா, ஆனால் இனிமேல் அது எதையுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து அடுப்பில் போட்டு எரிச்சிட்டு இருக்க. ஹஸ்பண்ட் பார்த்துட்டு கேட்குறாரு, ஏன்டி இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி. அதுக்கு அவங்களும் இந்த மாதிரி நம்ம பொண்ணு வந்துட்டு பெரியாளாகி நம்மள நல்லா பார்த்துக்க போகிறாளாம், அதுவும் எனக்கு இந்த மாதிரி முத்து மாலைலாம் வர வாங்கி கொடுக்குறதா அவள் சொல்லியிருக்கா. ஸோ அதுக்காகவாச்சு அவள் படித்து பெரியவளை ஆகிற வர நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்ல, அப்போ தானே அந்த முத்து மாலையெல்லாம் என்னால் போட்டுக்க முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு இனிமேல் நீயும் சிகரெட்லாம் பிடிக்கக்கூடாதுடான்ற மாதிரி அவரையும் வர மாட்டிட்டு இருக்காங்க. தான் பொண்ணு இப்படி ஒரு வார்த்தை சொன்னதே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்க. அப்படியே அன்றைக்கி நைட்டும் போகுது. ஆனால் அடுத்த நாள் காலையிலே பார்த்தா ஏசனோட அம்மாவுக்கு வந்துட்டு ஏதோ மந்திரிக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா இவங்க எப்பயுமே கடற்குள்ளே இறங்கி நத்தை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக தண்ணிக்குள்ளேயே மூச்சு பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால இவங்களுடைய லங்ஸில் வந்துட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு போல். ஸோ இதுக்கப்புறம் இவங்க மறுபடியும் கடலுக்குள்ளே இறங்கி இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் அவங்களுடைய உயிருக்கே ஆபத்தாக போய் முடியும். அதனால இனிமேல் நீ கடலுக்குள்ளெல்லாம் போக வேண்டான்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்க. இவங்க அதையெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை, நான் கடலுக்குள்ளே இறங்காமல் இருந்தால் அப்புறம் என் குடும்பத்தை யார் பார்த்துப்பா, என் குடும்பத்துக்கு யார் சோறுலாம் போடுவான்ற மாதிரி கேட்கும்போது இவங்களுக்கு தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு அதில் என்ன இருக்குது, இனிமேல் நாங்கள் என்ன பிடிச்சிட்டு வரோமோ அதில் பாதியை வந்துட்டு நம்ம வயசான பாட்டி உடம்பு சரியில்லாமல் இருக்காங்களே அவங்களுக்கு எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி உனக்கும் நாங்கள் கொடுக்க போகிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி சொல்லும்போது இவங்க அதையெல்லாம் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் ஒரு ஓரமாக உட்காந்து கேட்டுட்ருக்க யேசுனுக்கு பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் வந்துட்டு தான் அம்மா இனிமேல் கடலுக்கு போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த நத்தை பிடிக்க போகும்போது ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போவாங்க, அதை எடுத்துகிட்டு போய் தூக்கி போட்டுட்டு நீங்கள் இனிமேல் கடலுக்கே போகக்கூடாதுன்ற மாதிரி அவங்கள திட்டி விட்டுட்டு போயிடுறா. போனவா அந்த கடல்கிட்ட வந்து உட்காந்துட்டு கடலை பார்த்து கத்திட்டு இருக்கா, ஒன்னால தான் என் அம்மா இப்படி இருக்காங்க, அவங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, தயவு செஞ்சு அவங்கள என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதான்ற மாதிரி இவ பாட்டுக்கு பயங்கரமாக அழுதுட்டு அங்கே கத்திட்டு இருக்கா. பின்னாடியே பார்த்தா நம்ம ஹீரோ குவாங்சிக் வந்து நின்றுட்டு இருக்கான். அதுவும் கையில் வந்துட்டு அவளுக்கு சாப்பாடும் கொண்டு வந்திருக்கான். ஏன்னா அவள் ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தா அவளுக்கு பசி எடுத்துருமா, அதனால தான் இவ சாப்பாடை கொண்டு வந்து நின்றுட்டு இருக்கான். பட் அவள் கிட்ட போல பயமாக இருக்கு, எங்கே போனால் திட்டிடுவாளோன்னு சொல்லிட்டு இப்போ ஏசோனே அவனை பார்த்துட்டு இங்கே வாடான்ற மாதிரி கூப்பிடுவான். அவன் பயந்துகிட்டே தான் கிட்ட வரான். வந்ததுமே இவ திட்டுறா, என்ன பார்த்தா உனக்கு சோறுக்கு பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கா, எதுக்குடா எனக்கு பாவம் பார்த்து எப்போ பாரு சாப்பாடு மீனுன்னு எதையாச்சும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டே இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது நான் பாவம் பார்த்து பிச்சை போடுறதா இருந்தால் பிச்சைக்காரனுக்கே போட போகிறேன்ற மாதிரி இவன் சொல்லுவோம். இவ டென்ஷன் ஆகிடுறான், இதுக்கு நீ இவ்வளோ நேரம் வாய மூடிட்டு அமைதியாக இருந்தியே அதே மாதிரியே இருந்திருக்கலான்ற மாதிரி சொல்ல, எங்கே பாரு நான் உன்னை விட பெரிய பையன், என்னை சும்மா வாடா போடாலாம் கூப்பிடாதன்ற மாதிரி ஹீரோ சொல்ல. அதுக்கப்புறமா பார்த்தா ரெண்டு பேருமே உட்காந்து அவன் எடுத்துகிட்டு வந்ததை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஏசோன் வந்துட்டு இனிமேல் எனக்கு கோழிக்கறியும் பன்னிக்கறின்ட்டு எது வாங்கி கொடுத்தாலும் சரி நான் உன்னை கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லும்போது நான் ஒன்றும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்கவே இல்லையன்ற மாதிரி ஹீரோ பதிலுக்கு சொல்லுவோம். இப்போ பக்கத்தில் இருக்க ஒரு கல் மேலே கையை வைக்க அவன் பயந்து அப்படி தள்ளி உட்காந்துட்டு இருக்கான், எங்கே கல்லைகளை எடுத்து மண்டையை பொழந்துருவாளுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க. அன்னைக்கு நைட்டே பார்த்தா ஏசனோட அம்மா வந்துட்டு இவங்கள ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட அம்மா இருக்காங்க இல்லையா அந்த பாட்டி, அவங்கள பார்த்து நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும், வெளியே வர முடியுமான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஆனால் என்ன பேசினாங்க ஏதுன்றதெல்லாம் தெரியல. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தவங்க ஏசுன் தூங்கிட்டு இருக்காளா அவளை எழுப்பி தனியாக வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு இவங்க எப்பயுமே நத்தெல்லாம் பிடிப்பாங்க இல்லையா, அதை விற்கிறதுக்காக மட்டும்தான் பிடிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வந்துட்டு இவளுக்கு அது எல்லாத்தையுமே சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. இவளும் அதையெல்லாம் பார்த்துட்டு ஏமா எனக்கு கொடுக்குற, அட்லீஸ்ட் இதை எடுத்துகிட்டு போய் நீ விற்றினா 100 வானாச்சும் கிடைக்கும்ல, அப்புறம் ஏமா எனக்கு கொடுத்து வேஸ்ட் பண்ணுறேன்ற மாதிரி கேட்கும்போது நான் விற்றா 100 வான் கிடைக்கும் தான், ஆனால் அதை நான் உனக்கு சமைச்சு கொடுத்து நீ சாப்பிடும்போது உன் முகத்தில் பார்க்குற சந்தோஷம் எனக்கு கிடைக்குமான்ற மாதிரி கேட்கவும் இவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஸோ அவங்க அம்மா கிட்ட அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா பேசிகிட்டே இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நான் இறந்ததுக்கு அப்புறமா நீ இந்த வீட்லேயே இருக்காத, நீ இந்த வீட்லேயே இருந்தேன்னா உன்னை தம்பி தங்கச்சியெல்லாம் பார்த்துக்க சொல்லி உன்னை ஒரு வேலைக்காரியாக மாற்றிடுவாங்க, அப்படி நீ இருக்கவே கூடாது. நான் இறந்ததுக்கு அப்புறமா நீ திரும்ப உன் சித்தப்பா வீட்டுக்கே போயிட்டு அவங்க காலில் கையில் விழுந்தாவாச்சும் உன்னை படிக்க வைக்க சொல்லி கேட்டு அவங்க கூடயே இருமா, கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் படித்து மட்டும் முன்னேறிடு, ஆனால் இந்த வீட்டில் மட்டும் இருந்து தம்பி தங்கச்சியை பார்த்துக்கிறேன்னு நீ கஷ்டப்படாதேன்ற மாதிரியெல்லாம் சொல்ல இவ ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஏமா இப்படிலாம் பேசுகிற, உனக்கு ஒன்றும் ஆகாதுமா, நீ நல்லா தான் இருப்ப, அப்படிலாம் பேசாதன்ற மாதிரி சொல்ல நல்லா தான் இருப்பேன், இருந்தாலும் நான் முன்கூட்டியே உங்ககிட்ட சொல்லி வைக்கணும்ல, நான் மறுபடியும் சொல்கிறேன்,
தயவு செஞ்சு நான் இல்லைண்ணா இந்த வீட்டில் மட்டும் நீ இருந்துடாத சரியான்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவளை சமாதானப்படுத்தி அன்னைக்கு நைட்டு அவங்க மடியிலேயே தூங்க வச்சுக்கிறாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில் பார்த்தா அவங்க சொன்ன மாதிரியே ஹீரோயினோட அம்மா வந்துட்டு இறந்தே போயிட்டாங்க போல். ஸோ அவங்களுக்கான அந்த ரிச்சுவல்ஸ்லாம் ஃபோட்டோலாம் வச்சு முன்னாடி பழம்லாம் வச்சுருக்கா. இவங்க உட்காந்து பயங்கரமாக தேம்பி தேம்பி அழுதுட்ருக்கா, ரொம்ப கஷ்டப்படுறா. எனக்கு இருந்ததே நீ மட்டும்தானாம்மா, இப்போ நீயும் என்னை விட்டுட்டு போயிட்டேன்ற மாதிரி இவள் ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. முன்னாடி தான் பார்த்தா ஹீரோவுமே இருக்கா. அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இவள் பயங்கரமாக அழுதுட்ருக்காளா. இவன் இப்படி அழுகிறத பார்க்க அவனுக்குமே அழுகு தான் வருது. அவளுக்கு என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு கூட தெரியாமல் அவனும் பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்கான் ஒரு ஆறுதலுக்கு. இப்போ அப்படியே கொஞ்ச நாள் போக அடுத்த சீன்லேயே பார்த்தா ஹீரோயின் அம்மாவோட செகண்ட் ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு இவன் மண்டையை கழுவிட்டுருக்காரு. இந்த மாதிரி தம்பி தங்கச்சிங்களாம் ரொம்ப சின்னவங்களாக இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லையே, ஸோ நீ தானே அக்காவாக கூட இருந்து பார்த்துக்கணும், அதனால் நீ கொஞ்ச நாளைக்கு மட்டும் என் கூட இரு, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சதுக்கப்புறமா நானே கூட உன்னை முடிஞ்சால் படிக்க வைக்கிறேன், அது வரைக்கும் மட்டும் கூட இருந்து தம்பி தங்கச்சிங்களை பார்த்துக்க ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி கேட்கவும் இவளும் சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சமாக இடம் இருக்கும், அந்த இடத்துல வந்துட்டு நம்ம அறுவடை பண்ணலாம், இந்த மாதிரி முட்டைகோஸ் வந்துட்டு அறுவடை பண்ணி விற்கலான்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்க அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே அடுத்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவ எல்லாத்தையுமே பண்ணும்போது இவளுக்கு கூட இருந்து சப்போர்ட்டிவாக எல்லா ஹெல்ப்புமே பண்ணுறது பார்த்தா குவங்சிக் மட்டும்தான். அவன் தான் எப்பயுமே இவ கூடவே இருக்கான். ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அந்த அறுவடை எல்லாமும் பண்ணி முடிச்சிடுறாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு இது வரைக்கும் நான் இங்கே வேலைக்காரி மாதிரி வேலை பார்த்ததெல்லாம் போதும், எனக்கு இதுக்கப்புறமும் இங்கே இருக்க பிடிக்கல, நான் வந்துட்டு வேற எங்கேயாச்சும் போகிறேன், எனக்கு இந்த கவிதைலாம் லிட்ரேச்சர்லாம் படிக்கணும்னு ஆசை, ஸோ நான் அதை படிக்கிறதுக்காக கிளம்பி போகிறேன்ற மாதிரி வீட்டை விட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். அவங்க அம்மாவோட ஹஸ்பண்ட் வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் நாளில் போட்டில் வேலை செய்கிறதுக்காக போயிடுவேன், ஸோ அப்படி மட்டும் நான் போயிட்டேன்னா எனக்கு நிறைய காசு கிடைக்கும், அதனால நானே உன்னை படிக்க வைக்கிறேன், ஆனால் நீ இங்கேருந்து மட்டும் போகாத, அப்புறம் உன் தம்பி தங்கச்சியை பார்த்துக்க ஆளே இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி இப்போவும் பேசிகிட்டு இருக்காரு. இவளுக்கு கடுப்பாகுது. எப்போ பாரு தம்பி தங்கச்சின்னு அவங்களையே பார்த்துட்டு இருந்தா, நான் படிக்க வேண்டாமா, எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குது, நான் வந்துட்டு கவிதை எழுதுறதுக்காக படித்து தான் ஆகணுன்ற மாதிரி சொல்லும்போது தெரியும் நீ வந்துட்டு சியோலுக்கு போகணுன்னு தானே ஆசைப்படுற, அதை வந்துட்டு உன்னை நான் பெரிய காலேஜில் அங்கே சேர்த்து விடுறேன், ஸோ கண்டிப்பாக நான் பண்ணுவேன், அதுக்கு கொஞ்சம் மட்டும் டைம் கொடுன்ற மாதிரி இவர் எப்படியோ மறுபடியும் மண்டையை கழுவிட இவ்வளோ அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு சரி ஓகேன்ற மாதிரி இந்த வாட்டியுமே ஒத்துக்கிறா. ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாள் போயிட்டே இருக்குது. ஹீரோயின் வாழ்ந்துகிட்டே இருக்கா. அதனால் அவள் படிப்பை விடலை, ஏன்னா அவளுக்கு தான் அது ரொம்ப பிடிக்கும்ல, ஸோ படிச்சுட்டு தான் இருக்கா. இப்போ கூட அவளுக்கு அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறது வேறு யாரும் கிடையாது, வங்சிக் தான். அவளுக்கு பக்கத்துலேயே அவனும் கடை வச்சிருக்கான் போல். ஸோ அவள் பாட்டுக்கு புக்கு படிச்சுட்டு இருப்பா. இவன் தான் பார்த்தா அவளுக்கும் சேர்த்து எல்லாத்தையுமே விற்று காசெல்லாம் வெட்ட கொடுத்துட்ருப்பான். அந்த டைமுக்கு அங்கே வர ஒரு கஸ்டமர் பார்த்தா இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ரொம்ப அநியாய விலைக்கு ரேட்டெல்லாம் அதிகமாக வச்சு விற்கிறீங்கன்ற மாதிரி சண்டை போட ஹீரோயின் அப்போ தான் வந்துட்டு இவ்வளோ நேரம் புக்கு படிச்சுட்டு இருந்தவ பேசவே ஆரம்பிக்கிறா. அப்படி என்ன அநியாய விலைக்கு விற்றுட்டோம், இப்படியே கம்மியாக கொடுத்துட்டு இருந்தா, அப்புறம் நாங்கள் எப்படி காசு பார்க்குறதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஹீரோவும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கானா. அதை வந்துட்டு அங்கே ஆப்போசிட்டில் ஹீரோவோட அம்மா அப்புறம் அங்கே மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவை கலைச்சிட்டு இருக்காங்க. உன் பையன் கடைசி வரைக்கும் இவளுக்கு சேவை தான் செஞ்சுட்டு இருப்பான், ஒரு வேளை கல்யாணம் பண்ணி அவளை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்தாலும் நீங்களும் சேர்ந்து அவளுக்கு சேவை செய்கிற மாதிரி தான் இருக்கும் போலன்ற மாதிரிலாம் சொல்ல ஹீரோவன் அம்மா பார்த்தா இவனை வளர்த்ததுக்கு ஒரு நாயை பெற்று வளர்த்துருந்தா கூட எனக்கு நன்றியோடு இருந்திருக்கும் போலன்ற மாதிரி அவனை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. உடனே அங்கே இருக்க லேடிஸ் எல்லாருமே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ஏமா உனக்கு வாயெல்லாம் இல்லையா, நீ அவன் கடைக்காக பேச மாட்டியா, எல்லாத்துக்கும் அவன் தான் உனக்கு பண்ணணுமான்ற மாதிரி கேட்கும்போது நான் எதுவும் அவனை பண்ண சொல்லலையே, அவன் தான் எனக்காக எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான், இதில் நான் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி இவ பாட்டுக்கு சொல்ல ஹீரோ அது எதையுமே கண்டுக்கல, அவன் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கான். இந்த விஷயம் மட்டும் அவனுடைய பாட்டிக்கு தெரிய வந்ததுன்னா அவ்வளோதான்ற மாதிரி சொல்லி முடிக்கல. அதுக்குள்ளே பார்த்தா கரெக்டாக அவனுடைய பாட்டி வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஹீரோவோட பாட்டிக்கு வந்துட்டு ஹீரோயினை கண்டாலே பிடிக்காது போல. ஸோ இப்போ அவங்க வந்ததுமே ஹீரோயினும் பார்த்தா அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறா. ஆனால் பாட்டி வந்துட்டு அவளுடைய கடையில் இருக்கிறதெல்லாம் தள்ளி விட்டுட்டு ஏன் எப்போ பாரு உனக்கு என் பேரன் தான் சேவை செய்யணுமான்ற மாதிரி அவகிட்ட சண்டை போட இவன் அங்கேருந்து அவங்கள பார்த்ததுமே ஓடிட்டு இருக்காள். ஸோ ஓடினவன் நின்று நானும் அவங்க பேரை சேவை செய்ய சொன்னேன், அவன் தான் எனக்கு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான், வேணும்னா அவனை பண்ணாமல் இருக்க சொல்லுங்க, அவன் என்ன தான் பண்ணாலும் சரி எனக்கு ஒன்றும் அவனை கட்டிக்கணும்லாம் ஆசை கிடையாதுன்ற மாதிரி கத்திக்கிட்டே இவன் அங்கேருந்து ஓடிட்டு இருக்க. இதோட இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தா அங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.